செங்கோட்டை லைஃப்க்கு வணக்கம். நான் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன்னா, குற்றாலம் சித்திர சபை கோயில் பக்கம் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி குற்றால மலை, அருவி, பக்கத்தில் இருந்த கோயிலோட கோபுரம் எல்லாமே தெரியுது. நான் இன்றைக்கி ஏன் இங்கே வந்தோம்னா, புத்தகங்களை படிக்கும்போது ரசிகமணி டிகேசியை பற்றி ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுது எனக்கு. டிகேசினா தீர்த்தாரப்பன் கிளாங்காடு சிதம்பரநாத முதலியார். டிகேசி ரசிகமணி டிகேசின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி படிக்கும்போது திருநெல்வேலியில் பங்களா மாதிரி பெரிய வீடு இருந்தால் கூட குற்றாலம் ஐந்தருவி சாலையில் உள்ள ஒரு சின்ன வீட்டில் இருந்து இலக்கியங்களை பேசியிருக்காரு, நண்பர்களை வரவழைச்சி. இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலியில் அவர் வீட்டில் வட்ட தொட்டின்னே நடக்குமா. அங்கே வாரந்தோறும் அந்த வட்டமான அந்த அறையில் உட்காந்து நண்பர்களோட இலக்கியங்களை பற்றி பேசுவாங்க, ரசித்து கவிதை எழுதுவாங்க. ஆனால் எழுதின கவிதையை ரசித்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தந்தார் தான் ரசிகமணி டிகேசி. அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் ரசிகமணி டிகேசி. திருநெல்வேலியில் அவருக்கு அரண்மனை போன்ற வீடு இருந்த போதிலும் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் குற்றாலத்தின் அமைதியையும் வசீகரத்தையும் விரும்பினார். பள்ளி கல்வியை தென்காசி திண்ணை பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை திருச்சி கிறிஸ்தவ பள்ளியிலும் படித்தவர். 1905 சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இணைந்து படித்து பட்டம் பெற்றார். திருக்குறள், பெரிய புராணம் போன்றவற்றை கல்லூரி காலத்திலேயே தனது மனதில் நிரப்பியிருந்தார் டிகேசி. அவர் படித்த கல்லூரியிலேயே தமிழ்துறை தலைவராகவும் சில ஆண்டுகள் பணியாற்றினார். பின்னர் திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞர் ஆனார். ஆனாலும் வழக்கறிஞராக பணியாற்றவில்லை. இவரது மனைவி பெயர் பிச்சையம்மாள். திருவில்லிபுத்தூர் அவருக்கு சொந்த ஊராகும். அக்காலத்தில் பிரபலமாக இருந்த இலக்கியவாதிகள் வையாபுரி பிள்ளை, சேது பிள்ளை, சங்கரபாணி, பாஸ்கர தொண்டைமான் போன்ற சிலர் வாரந்தோறும் ரசிகமணி டிகேசியின் இல்லத்திற்கு வந்து வட்டத்தொட்டி கூட்டத்தில் பங்கேற்பார்கள். மூதறிஞர் ராஜாஜி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, அப்புசாமி போன்றோரும் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழ் கவிதையை புரிந்து கொள்வது எப்படி, அவற்றினை ஆராய்வது எப்படி, கவிதையை உள்வாங்கி மகிழ்வது எப்படி என்கிற விளக்கத்தை தமிழ் ரசிகர்களுக்கு விளக்கிய முதல் இலக்கிய திறனாய்வாளர் டிகேசி தான். 1924 இலக்கிய சங்கம் என்கிற அமைப்பை தொடங்கினார். திருநெல்வேலியில் உள்ள இவரது வீட்டில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையானால் இலக்கியவாதிகள் கூடுவார்கள். வட்ட வடிவில் அமர்ந்து இலக்கியம், அரசியல் பேசுவார்கள். தமிழ் கவிதைகளில் மறைந்து கிடந்த கருத்துக்களை வெளிக்கொணர்ந்ததால் இவரை ரசிகமணி என மக்கள் அழைத்தனர். இதய ஒலி, அற்புத ரசம், கம்பர்யார் உட்பட பல இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் இலக்கியவாதிகளை இணைக்க, இலக்கிய எழுத்துக்களை அறிந்து கொள்ள கடித இலக்கியம் என்கிற ஒரு வழியை உருவாக்கியவர் டிகேசி. பின்னர் சென்னை மாகாண இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார் ரசிகமணி டிகேசி. சென்னை மாகாண முதல்வராக ஓமந்தூர் ராமசாமி இருந்தபோது சென்னை மாகாண முத்திரை சின்னமாக எதை வைக்கலாம் என்கிற கேள்வி எழுந்தது. அப்போது ஏதாவது ஒரு கோயில் கோபுரத்தை தேர்வு செய்யலாம் என டிகேசி சொன்னபோது, திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை தேர்வு செய்யலாம், அதன் அழகே தனி என சொல்லி முதல்வருக்கு பரிந்துரை செய்து அதை பலரும் ஏற்றுக்கொள்ள கோபுர சின்னம் தமிழக சின்னமாக உருவாக காரணமாக இருந்தவர் ரசிகமணி டிகேசி என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பத்திரிகை ஆசிரியராகவும் பணியாற்றிய ரசிகமணி டிகேசி 1954 பிப்ரவரி மாதம் 16 தனது 73 வயதில் காலமானார். இலக்கிய சொல்லையில் இந்த வாரம் 2 கவிதைகளை பார்க்க போகிறோம். கவிதைகள்லாம் 2 சினிமா பாடல்களை பார்க்க போகிறோம். அதாவது ரசித்து எழுதிய கவிதையை எப்படி ரசித்து படிப்பதுன்னு சொல்லி தந்தார் டிகேசி. ஆனால் நமது முன்னோரான கவிஞர் காளமேகம் இதுக்கெல்லாம் மேலே போய் ஒரே பாடலில் 2 பொருள்படும்படியாக பாடல் எழுதியிருக்காரு நம்ம கவிஞர் காளமேகம். அதில் ஒரு பாடலை இப்போ பார்ப்போம். கவிஞர் காளமேகம் திருமலைராயன் அப்படிங்கிற மன்னோட அரண்மனைக்கு போகிறாரு. அப்போது கவிஞர்கள் சூழ இருந்து அவரை அவமதிக்கிறாங்க. உடனே கலைவாணியை நினச்சி பாடுறாரு. திருமலைராயன் இருந்த அரியாசனத்துக்கு பக்கத்துலேயே அந்த அரியாசனம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, விரிஞ்சு இவருக்கு இடம் கொடுக்கு. யார்? கவிஞர் காளமேகத்துக்கு.
அப்போது ஒரு பாடலை பாடுறாரு கலைவாணியை எண்ணி. கலைவாணி சரஸ்வதி தேவி எப்படி இருப்பாங்கிறது நமக்கு தெரியும். அந்த பாடலை பார்ப்போம். வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எனக்கு சரியாசனம் வைத்த தாய். இந்த பாடல் திரைத்துறையில கவியரசு கண்ணதாசன் எப்படி கையாண்டிருக்காரு பார்ப்போமா? யார் தருவார் இந்த அரியாசனம், அரசோடு எனக்கும் சரியாசனம். பாம்பையும் வாழைப்பழத்தையும் கம்பேர் பண்ணி கவிஞர் காலமேகம் எழுதியிருக்காரு. நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாதர் முடி மேலிருக்கும். பாம்பிட்ட நஞ்சு இருக்கும், அது தோலை உரிக்கும். நாதர் முடி பரமசிவன் தலையில் அமர்ந்திருக்கும். வாழைப்பழம் நஞ்சு போயிருக்கும், தோலை உரித்து சாப்பிட்றோம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல வாழைப்பழமும் இருக்கும். இப்படி அந்த கவிதை எழுதுறாரு. நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாதர் முடி மேலிருக்கும், வெஞ்சினத்தால் பற்பட்டால் மாளாது, விஞ்சு மலர் தேம்பாயும் திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழமே. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. 2 பாடல்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். யார் தருவார் இந்த